தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அவ்வளவு அடிக்க வர நீங்க வரவே இல்லை. வணக்கம், நான் ஷெஃப் லியோ ஜேம்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ணுறது கேரட்டில் வந்து சாஸ் போல், ரெண்டாவது சேலட்ஸ் போல் அந்த மாதிரி பண்ணுறோம். இது சரியான கேரட் எடுத்துக்கிட்டு பீல் பண்ணிக்கோங்க. பீல் பண்ணிட்டு அந்த பகுதியை வந்து கூர்மையான பகுதியாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த தடிமனான பகுதியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக வரணும். கட் பண்ணிட்டு அந்த எட்ஜஸ்னால் ஷேப் பண்ணுங்கள். ஷேப் பண்ணிவிட்டு பாட்டமும் கீழே ரவுண்டாக வரணும். அது வந்து குழி மாதிரி வரணும். இதனால் நல்லா டெப்த் எடுக்கணும். எந்த அளவுக்கு டெப்த் எடுக்கிறீங்களோ அப்போ தான் அதில் சாஸ் நான் ஃபில் பண்ண முடியும். இதே மாதிரி சேலட்ஸும் வைக்க முடியும். அதனால் கொஞ்சம் அதிகமான போர்ஷன் வைக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய கேரட்டாக எடுத்துக்கோங்க. இதே மாடலில் நீங்கள் வந்து பப்பையால் பண்ணலாம். வேறு இது மாதிரி கூர்மையான வெஜிடபிள்ஸ் இதில் வேணால் பண்ணலாம். இந்த ஷேப்பு சரியாக பண்ணால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டு நல்லா வரும். அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். அடுத்து வந்து சங்கில் ஒரு லைன் மாதிரி வரும் பாருங்க, அந்த லைன் மாடலில் பண்ணுறது இது ஸ்ட்ரைட்டாக நைஃபை ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி நைஃப் ஒரே இடத்துல தான் இருக்குது, கேரட்டை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து வந்து ஸ்லைடராக, அது ஸ்ட்ரைட் லைனு, இது கொஞ்சம் ஸ்லைடரு. கட் பண்ணி அப்படியே மூவ் பண்ணணும். இப்போ வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்போது தான் அது வந்து அந்த சங்கு மாதிரியான லைன் கிடைக்கும். இது வந்து அந்த டெப்த் உள்ள பாட்டில் வந்து ஓரத்தில் அப்படியே கோடு ஸ்ட்ரைட் லைனு போட்டுட்டு அடுத்து ஃப்ளாட்டுக்கு போகணும். அந்த கோடு வந்து கொஞ்சம் டெப்த்தாக வெளியில் வரணும். அதனால கொஞ்சம் ஃப்ளாட் எடுக்கிறேன்.
அடுத்து வந்து லீஃப் மாடலில் அது ஓரத்துலேயே நம்ம அப்படியே ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு ஃப்ளாட்டு அப்படியே லீவ்ஸு செகண்ட் லைனு ஃப்ளாட் எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் ஃப்ளாட் எடுத்தது மாதிரி இந்த லைனும் ஃப்ளாட் எடுக்கணும். அப்படியே பாட்டத்துலேயும் ஷேப் பண்ணணும், கரெக்டாக உட்கார்றது மாதிரி. முடிஞ்சு. நன்றி.